ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாயா தனோ 2 பேருமே காலேஜ் போகிறதுக்காக வராங்க. அங்கே பார்த்தோன்னா சீனு வந்து பைக் எடுத்துகிட்டு இருக்காங்க. தனோ எப்படி நீ காலேஜுக்கு போக போகிற அப்படின்னு மாயா கேட்குறாங்க. நானா இப்படி தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனோ ஓடி போய் நம்ம சீனு பைக்கில் இருக்கிறாங்க. இங்கே பாரு நீ எப்படி போக போகிற அப்படின்னு கேட்கும்போது உடனே மாயா வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனு வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம சிவராமன் அவங்க பைக் எடுத்துட்டு வராங்க. மாயா என்னம்மா அதான் அப்பா நான் இருக்குல்ல வாமா அப்பா நான் உன்னை காலேஜுக்கு ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம மாயாவுக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஏன்னா சிவராமன் நம்ம மாயாவுக்கு அவங்கள அப்பான்னு சொல்லிட்டாங்க. இது கேட்ட மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சித்தப்பா நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆமாம்மா நான் உனக்கு சித்தப்பானா நீ எனக்கு பொண்ணு மாதிரி தானே. பொண்ணு மாதிரி என்ன நீ என்னோட பொண்ணு, இன்னிலிருந்து வாமா நீ அப்பா கூட வா. இனி நீ பயப்பட வேணாம். இனி டெய்லி அப்பா தான் உன்னை காலேஜில் கொண்டு விடுவேன் சரியா அப்படின்னு கேட்டதும் ரொம்ப நன்றி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பைக்கில் இருக்கிறாங்க மாயா. இப்போ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்டது. சித்தப்பா எப்போ ஆச்சு என்ன நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிறீங்களாங்கிற மாதிரி தனம் வந்து கேட்குறாங்க. இங்கே பாருமா மாயாவை நம்ம வீட்டு பொண்ணு தானே, நீ சீனோட போ, நான் மாயாவை ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் சீனு வந்து முன்னாடி போயிடுறாங்க. ஸோ பின்னாடி நம்ம சிவராமன் மாயா 2 பேருமே போயிட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து இடையில வந்து பெட்ரோல் இல்லாமல் போயிடுது சிவராமன் வண்டியில். ஸோ இடையில வந்து டன் ஆகிடுது. சித்தப்பா என்ன ஆச்சு அப்படின்னு மாயா கேட்குறாங்க. இருமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா பெட்ரோல் வந்து தீர்ந்து போச்சு. சரிம்மா நீ இங்கேயே வெயிட் பண்ணு, பக்கத்தில் தான் இருக்க கடை, நான் அங்கே போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம சிவராமன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சிவராமனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோட்டில் மாயா. சுற்றி யாருமே கிடையாது, காடாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதே ரோட்டால் 2 ரவுடி பசங்க பைக் வந்துட்டு இருக்காங்க. பாடுறா சூப்பர் ஐட்டம் ஒன்று நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? எங்க சித்தப்பா பெட்ரோல் வாங்க போயிருக்காரு, பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் ஐயோ பாவம், சரி வாமா நாங்க லிஃப்ட் கொடுக்குறோம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்கிறது கிளம்புங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னது. என்னமா இப்படி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க, அதான் நாங்க இருக்கோம்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மாயாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. விடுங்கடா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாசா அந்த இடத்துக்கு சிவராமன் வந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த 2 ரவுடிகளையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேருமே கீழே கொண்டு விழுந்துடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கை வைப்பீங்க, என் பொண்ணை தொட்டிங்க அவ்வளவுதான் எரிச்சு புசுக்கிடுவேங்கிற மாதிரி சும்மா நெருப்பு தீப்பட்டி எடுத்து அதுல தட்டி நெருப்பை வந்து பத்த வச்சிட்டு இருக்காங்க நம்ம சிவராமோட அன்பு பார்த்து நம்ம மாயா வந்து அப்படியே மேசிலித்து போய் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. மாயா ஓடுங்கடா என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க ஓடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த 2 ரவுடிகளும் வந்து அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்து கண்களை நிறுத்திட்டு இருக்காங்க. என்னம்மா பயந்துட்டியா? அதான் அப்பா வந்து காப்பாத்திட்டேல, இங்க பாரு அப்படித்தாம்மா பொறுக்கி பசங்க பண்ணுவாங்க, பொண்ணுங்க நாம தான் தைரியமா இருக்கணும், வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொன்னதும் மாயா ஏறாம கண்கழிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சுமா, எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவா? ஆமா நீங்க எனக்கு அப்பா தானே சித்தப்பாங்கிற மாதிரி மாயா ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. சரிம்மா காலேஜுக்கு டைம் ஆச்சு, முதல்ல ஏறு அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா மாயா வந்து பைக்ல ஏறிட்டு போறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது.